தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்ன இப்பெல்லாம் அடிக்கடி புடவை கட்டிட்டு வரீங்க? அடிக்கடி எல்லாம் கட்டல சத்யா. மகேஷ பாக்க வரும்போது மட்டும்தான் கட்டிட்டு வரா. சரி வா, நான் உனக்கு லஞ்ச் பரிமாறேன், நீ வந்து சாப்பிடு. சாப்பிட்டு அடுத்த வேலை. நான் கிளம்ப டைம் ஆனதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் வர வழியிலே ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுவே ஃபுல்லான மாதிரி இருக்கு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. யார தேடுற மித்ரா? அது அவ யார தேட போறா? மகேஷ தான். கரெக்ட் தானே மித்ரா? அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். மகேஷ் அப்படிலாம் டே டைம்ல தூங்க மாட்டானே ஆண்டி. அவன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருந்த அந்த ஆனந்தி ஒளிஞ்சிட்டால, அதனாலதான் அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஓ ஓகே சரி, அப்போ மகேஷ் முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீ நாளைக்கு அவனை கட்டிக்க போறவ. உன்கிட்ட பேசுறத விட அவனுக்கு என்ன தூக்கம் முக்கியமா போயிடுச்சு? நீ போய் அவனை பாரு. நீ மேல போனதுமே அவனே எழுந்து வந்து உன்கிட்ட பேசுவான். போ மித்ரா. என்ன சத்யா பார்த்து நின்னுட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ போ. தேங்க்யூ ஆண்டி. பார்வதி, மித்ரா மாடர்ன்ல இருந்து கன்சர்வேட்டிவா சேஞ்ச் ஆனாலோ இல்லையோ, நீ கன்சர்வேட்டிவ்ல இருந்து ரொம்ப மாடர்னா மாறிக்கிட்டு வர. அவ புடவை கட்ட ஆரம்பிச்ச மாதிரி நீ எதுவும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுடாத.